ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 20 இரண்டாவது நாள். இந்த அத்தியாயத்தின் பெருமையை தான் வர்ணித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சோ அதனுடைய கண்டினியூஷன் இப்ப நம்ம படிக்க போறது கேளுங்க. சமுத்திரமானது சந்திரனோடு கூடிய நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆகாசத்தை பிரதிபிம்பமாக செய்து தன் நடுவிலே கொண்டு வந்து வைத்துக் கொள்கின்றது போலே கீதையோடு கூட என்னையும் சேர்த்து உன் அந்தக்கரணத்தில் இட்டு வைத்துக் கொண்டு விட்டாய். இப்படி கீதையோடு நானும் வசிக்கும் வாசஸ்தானமாக நீயானதற்கு காரணம். ஆக்சுவலா இப்ப வந்து அத்தியாயத்தின் பெருமை முடிஞ்சு இப்ப அர்ஜுனனுடைய பெருமை வர்ணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன், அர்ஜுனனுடைய பெருமை, அர்ஜுனன் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். அர்ஜுனனை நிமித்தமாக கொண்டு கண்ணன் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறது நம்மளிடம். சோ நாம் எத்தனை பாக்கியம் செய்தவர்களாக இருந்திருந்தால் இப்ப இந்த ஞானேஸ்வரியை படிக்கும் ஒரு பாக்கியம் பெற்றிருப்போம் என்ற அடிப்படையில் ஞானதேவர் நம்ம கிட்ட பேசுற மாதிரி அந்த ஃபீலிங்ல கேளுங்க. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம்பிள் வந்து சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்கள் பிளஸ் நிலவு உட்பட அத்தனையும் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே சமுத்திரத்துல தெரியும். இப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு ஈக்குவேட் பண்றாரு. எதோட ஈக்குவேட் பண்றாரு? கீதை பிளஸ் கண்ணன். சமுத்திரம் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கீதை, அதுல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது கண்ணன். இப்படி ஒட்டுமொத்தமாக எப்படி சமுத்திரத்தில் ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கிறதோ அப்படி கீதையும் கண்ணனும் அர்ஜுனனுடைய ஹிருதயத்திலே ரெஃப்ளெக்ட் ஆயிட்டாங்களாம். அப்படின்னா 100% கம்ப்ளீட்டா கண்ணன் மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போயிட்டுதான். அவர் சொல்ல வந்தது எல்லாமே அர்ஜுனன் அழகா புரிஞ்சுக்கிட்டானா. அந்த அளவுக்கு என்னுடைய ரெஃப்ளெக்ஷனாவே நீ ஆகிட்ட. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி மும்மடங்களும் இல்லாமல் இருப்பதால் நீ அப்படி ஆனாய் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம கிட்ட ஒருவேளை 1-2 மலங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்படி தூக்கிட்டா நமக்கும் வந்து 100% அவர் சொன்னது அப்படியே ஈஸியா புரியும் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். கீதையோடு கூட என்னையும் சேர்த்தவன் அந்த கிரணத்திலே இட்டு வைத்துக் கொண்டு விட்டாய். இப்படி கீதையோடு நானும் வசிக்கும் வாசஸ்தானமாய் நீ ஆனதற்கு காரணம் என்னவெனில், ஹே போர் வீரனே, நீ மும்மழங்களையும் ஒழித்து விட்டவனாய் இருப்பதே. மும்மழங்களையும் ஒழித்து விட்டவனாக இருப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மும்மலங்களுக்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு அகங்காரம், ஆசை பிளஸ் மாயா அப்படிங்கிறது 3 மலங்களாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணு டிஃபரெண்டா பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஈகோனா என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமபாவனையோடு பார்க்காம எல்லாத்தையுமே நான் என்னை உசத்தியாக வைத்துக் கொண்டு மற்றவர்களை தாழ்த்தியாக நினைக்கின்ற பேதம் பார்க்கின்ற ஒரு குணத்திற்கு ஈகோ அப்படின்னு பேரு. இது எதனால் உண்டானது? ஆசை. நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசைதான் என்னுடைய சொரூபத்தை மறக்க வைத்து என்னை அகங்காரத்தில் சிக்க வைத்தது. அதனால ஆசை ஒரு மலம், அகங்காரம் ஒரு மலம். மாயை. ஆசைக்கு என்ன காரணம்? கண்ணன் வந்து உலகமா விரிஞ்சு விளையாட்டு விளையாடணும்னு நினைச்சதுதான் காரணம். அவன் கற்பனையே பண்ணாம இருந்திருந்தான்னா, அவன் மாயையா விரியாமலே இருந்திருந்தான்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆசைப்படுறது, ஆசைங்கிறது வந்திருக்க சான்ஸே இல்லை. ஆசைன்னு வரலன்னா சான்ஸே இல்லை. அப்போ 3 மலங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். என்ன சொல்றாருன்னா, மாயை என்பதை தவறாக, அதாவது கண்ணனே மாயையா இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளாமல் மாயை என்று உண்மை என்று நம்பினோம். விளைவாக உண்மை என்று நம்பியது ஒரு மலம். மலம்னா அடுக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து இன்னொரு மலம், அதனால் ஆசை உருவானது 2வது மலம், 3வது ஈகோ வந்து தொலைச்சது. சோ இதை 3 மலங்கள் என்று சொல்லுவார்கள் என்பது ஒரு விதமாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இல்ல வேற விதமா சொல்லணும் அப்படின்னா, காயிக, வாசிக்க, மானசிக அப்படிங்கிறது 3 மலங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடலை கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது ஒரு அழுக்கு. வாயால மற்றவங்களை திட்டி பொய் பேசி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வாயால வருகின்ற அழுக்கு. மனசுல எகெயின் த சேம் ஞானம் தான். சோ கண்ணனை மறந்துவிட்டு அல்லது அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை மறந்துவிட்டு வெறும் விஷயத்தை நீங்கள் மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மனசுல இருக்கிற அழுக்கு. சோ இப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. எப்படியோ இந்த 3 மலங்கள் அற்று போனவனுக்குத்தான் இந்த கீதை அப்பட்டமாக அப்படியே கண்ணனுடைய மனதாக நாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இங்கே சொல்லியிருக்கின்றார். ஓகேவா? இந்த கீதை என்று நான் சொல்லலாமா? இதை கீதை என்று நான் சொல்லலாமா? என்னுடைய ஞானமே ஒரு கொடியாய் பரவிருக்கின்றது என்றல்லவா சொல்ல வேண்டும். இது கீதை கிடையாதுப்பா, ஞானமே கீதையா இருக்கு. இப்போ இதை அறிந்தவன் சர்வவிதமான மோகத்தினின்றும் விடுபட்டவனாகின்றான். அமிர்தத்தால் ஏற்பட்ட ஒரு நதியின் ஜலத்தை பானம் செய்தால் சகல வியாதிகளின் நிவர்த்தியும் ஏற்படுவதோடு கூட சர்வோத்தமனான
அமரத்துவமும் கிடைத்து போகிறது அல்லவா. அதாவது அமிர்தத்தால் ஏற்பட்ட ஒரு நதியின் ஜலத்தை பானம் செய்தார். ஒரு சொட்டு பட்டாலே நம்ம சாகவே மாட்டோம், சகாவரம் பெற்று விடுவோம், வியாதி இருக்காது, இளமை மாறாது, இப்படின்னு ஏகப்பட்ட குணங்கள் கூடியது அந்த அமிர்தம் நமக்கு தெரியும். ஒரு சொட்டு பட்டாலே அது ஒரு நதியில போயிட்டு இருக்கு, அதுல போயிட்டு நம்ம குடிச்சோம் அப்படின்னு சகல வியாதிகள் மட்டுமா போகும், சர்வோத்தமமான அமரத்துவம் சாவற்றிருத்தல் என்பதும் சேர்ந்து கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த கீதையை அறிந்து கொண்டவனுக்கு சகல விதமான மோகமும் நசித்து போவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தின் ஞானமும் அல்லவா கிடைத்து போகிறது. ஸோ 2 அட்வான்டேஜ். ஸோ ஒண்ணு வியாதி போகும், சாகாம இருப்பான். அதே மாதிரி இங்க சகல விதமான மோகம், எல்லா ஆசையும் கலண்டு போனதோடு மட்டும் இல்லாமல் ஆத்ம ஞானமே கிட்டி போகிறது. இந்த ஆத்மஸ்வரூப ஞானம் உண்டான பின் கர்மம் அதில் ஆத்ம ஞானத்தை உண்டாக்கி வைப்பதே ஸ்வதர்மானுஷ்டானத்தின் பலன் ஆகையால், இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நைஷ்கர்மிய சித்தி கிடைச்சிருங்க. நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா நீ இதெல்லாம் காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணி ஆக வேண்டும் என்ற கட்டாயம், டியூட்டிஸ், கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லுபவை எதுவுமே இருக்காது. யூ ஹவ் பீன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் முழுமையான ஞான ஸ்திதி. அந்த ஸ்திதியை தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஞானம் உண்டான பின் கர்மம் அதில் ஆத்ம ஞானத்தை உண்டாக்கி வைப்பதே சுதர்மானுஷ்டானத்தின் பலன் ஆகையால், கர்மத்தின் பலனே ஆத்ம ஞானத்தை கண்டு உண்டாக்கி கொடுக்கிறது தான். நீ இப்ப ஆத்ம ஞானமே கிடைச்சிருச்சு, இனிமே நீ என்னடா கர்மம் பண்ணணும், தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. காரியத்தில் காரணம் வாழ்வடைந்திருப்பது போல் கர்மம் வியர்த்தமாய் போகாமல் தான் உண்டு பண்ணி வைத்த ஆத்ம ஞானத்தால் தான் வாழ்வு பெற்று போனதாகவும், அதற்கு மேல் தான் கர்மரூபமாக இருந்து யாதொரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிந்து கொண்டு அது ஆத்ம ஞானம் உண்டானவராமலேயே மறைந்து போகிறது. ஓகேவா. கர்மனுடைய ஒரே டியூட்டி என்ன, ஆத்ம ஞானம் உங்களுக்கு சித்திக்க செய்வதற்காகத்தான் கர்மம் என்று ஒன்று வந்தது. இந்த டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகள் நம்ம டெய்லி பயிற்சி பண்றோம், காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், யோகா பண்றோம். ஆல் தீஸ் கர்மாஸ் ஃபார் வாட், ஞானத்தை பெறுவதற்காக. பட் ஞானமே கிடைச்சதுக்கு அப்புறம் காரணத்தில் காரியம் காரணத்தில் லயமடுவது போலே ஆத்ம ஞானமே வந்துருச்சு அப்படின்றதுனால அதன் காரணம் இப்போ காரியம் என்ன, ஆத்ம ஞானத்தை அடையணுன்றதுக்காக ஆத்ம ஞானமே கிடைச்சிருச்சு. அப்போ அந்த காரியம் காரணத்தில் லயமட்டை விட்டதால் வந்து விட்டது, கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்தவனுக்கு எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்மயோகம் ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணி வைத்து நைஷ்கர்மிய சித்தியில் முடிவு பெறுகிறது. ஸோ கர்மயோகம் என்ன பண்ணுது, ஆத்ம ஞானத்தை கொடுத்து நைஷ்கர்மிய சித்தின்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித்அவுட் எனி டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று எதுவுமே இல்லாமல் நீ துறக்கக்கூடாது, அது உன்னை விட்டு திறந்துடணும். அதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தி. வாழ்வு பெற்று போனதாகவும் வாழ்வு பெற்று போனதாயும் பின்பு தன் கடனை தீர்ந்து போய்விட்டதாகவும் தெரிந்து கொண்டு மறைந்து போய்விடுகிறது. இது கர்மயோகம். மறைந்து போன வஸ்துவை கண்டுபிடித்துக் கொண்ட உடனே அதை தேடுதல் விட்டு போவது போலே, ஹே வீர விருத்தியோடு கூடினவனே, ஞானமே கர்மம் என்னும் தேவாலயத்தின் கலசமாகி விடுகிறது. உள்ள தேடிட்டு இருக்கீங்க, தேடின பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு மறுபடியும் உட்காந்து தேடணும்னு என்ன விஷயம் இருக்கு. சிமிலர்லி தி ஆக்ஷன் இஸ் மஸ்ட் ஃபார் டு அச்சீவ் தி ஞானம். ஞானத்தையே அடைந்து விட்ட பிறகு நீ இதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் எதுவுமே இருக்க மாட்டாய். இதுக்காக ஞானிகள் எதுவுமே செய்யாம இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. கட்டாயம் இருக்காது, கடமைகள் என்ன எதுவும் இருக்காது. அவங்க செய்யலாம், செய்யாம போகலாம், என்ன ஃப்ரீ வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஞானமே கர்மம் என்னும் தேவாலயத்தின் கலசமாகி விடுகிறது. கர்மத்தின் கலசமாக அந்த ஞானம் வந்து சேர்கிறது. ஆகையால் ஞானம் அடைந்த புருஷனுக்கு மேற்செய்ய வேண்டியதான ஒரு கர்மமும் இல்லாமல் போகிறது. இப்படி கிருஷ்ணன் சொல்லி முடித்தார். நாளைக்கு இதை படிச்சு முடிச்சிடும்.